கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் பிறரை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மிடம் அநேக குறைகளை வைத்துவிட்டு பிறரை குற்றப்படுத்தி வாழாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்மை நாம் நிதானித்து ஆராய்வோமானால் நியாயம் தீர்க்கப்படும். யாக்கோபு 4:12 நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்மில் தவறுகளை வைத்துவிட்டு பிறரை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மத்தேயு 7:3 நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன என்று சொல்லப்பட்டுள்ளது. பாவம் செய்து பரிசுத்தத்தை இழந்து வாழ்ந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து மீட்டெடுத்து நம்முடைய வாழ்வை மாற்றின அன்பை மறவாமல் பிறரை மன்னிக்கிறவர்களாய் அன்போடு செயல்படுவோம். நம்மை பரிசுத்தவான்களென்று எண்ணி பிறரை குற்றப்படுத்தி வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்தை இழக்க நேரிடும். பிறர் தவறு செய்யும்போது அதை அன்பாக அவர்களிடம் எடுத்துரைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுபட வைப்பதே நல்லது. மாறாக அவர்களை குற்றப்படுத்தி அந்த குற்றத்தை அநேகருக்கு முன்பாக பிரசித்தப்படுத்தி வாழ்வது கர்த்தர் அருவருக்கிற செயல். ஆகவே அதை விட்டு விலகுவோம். நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மறந்து போகாமல் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஒருவேளை நாம் பிறரை எப்பொழுதும் குற்றப்படுத்தி வாழ்வோமானால் அதிலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கிறது போல பிறருடைய குற்றங்களையும் அவர் மன்னிக்க தயை பிரித்தவராயிருக்கிறார். ஆகவே ஒருபோதும் பிறரை குற்றவாளிகளாக தீர்க்காதபடி எச்சரிக்கையுடன் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ ஒருபோதும் பிறரை குற்றப்படுத்தி நீர் அருவருக்கிற காரியங்களை செய்யாதபடிக்கு அன்பினாலே பிறருடைய பாவங்களை நாங்கள் சொல்லி அவர்களை உமக்கு நேராக திருத்தும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.